உடஞ்சி அப்படியே அடிபட்டு தாந்து கயிறுகள்லாம் அந்து வந்து தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமசாமி கோவில் வந்து தெரியும். அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. மெரைன் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அந்த தெரியுது பாருங்கள். நான் அதை உங்களுக்கு சிம்பிள் போட்டு லாஞ்சை தூக்கி வேலைக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஹாய் மக்களே, யதார்த்தமாக நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த தூண்டில் வளைவு பாலம் சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்தேன். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லாஞ்சு. ஸோ அது வந்து நொறுங்கி போய் ஒரு மாதிரியாக கடலை கிடச்சி. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கடலுக்குள்ளே தாந்துடுச்சு. முன்னாடி அணியத்துலேனா பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக உடஞ்சி கிடக்கு. உடஞ்சி அப்படியே அடிபட்டு தாந்து கயிறுகள்லாம் அந்து வந்து இங்கே வந்து ஒதுங்கி கிடக்கு. யார் விட்டு போட்டுன்னு தெரியலை. இது இங்கே உள்ள உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. இது இன்றைக்கி நடந்துச்சா இல்லை என்றைக்கு நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இதை உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன். ஸோ நம்ம ஊர் கடற்கரை, அதாவது அந்த சட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து அதுவும் அந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமசாமி கோவில் வந்து தெரியும். அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த ராமசாமி கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தூண்டில் வளைவு வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து போட்டுலாம் இங்கே வந்து கட்டி போட்டிருப்பாங்க. இங்கே சேராங்கோட்டைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வேர்க்கோடு. ஸோ ராமேஸ்வரத்து போட்டு இங்கே தான் கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு போட்டு இது எதனால் அடிபட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. காத்தாலையா இல்லை பாரில் முடிச்சா இல்லை ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சா என்ன எதுக்கு ஏன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. ஆனால் வந்தேன் யதார்த்தமாக, எப்போயும் வரமாட்டேன், இன்றைக்கி வந்திருக்கேன். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உடஞ்சி போய் கிடக்கு. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஸோ ராமேஸ்வரத்தில் உள்ளவங்க யாராச்சும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூரமாக வந்து மெரைன் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ஒரு போட்டு வந்து கிடக்கு, குட்டி போட்டு. ஸோ இந்தியன் நேவி அதுவும் கிடக்குது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளாக வெறும் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 லாஞ்சை தூக்கி வேலைக்காக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 2-3 நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் அந்த இன்ஜினோட அந்த போட்டோட இன்ஜின் எல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே தூண்டில் வளைவு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாச்சு போட்டு அது டேமேஜ் ஆனதுனால அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து க்ரெயின் வந்து அந்த கல்லை வந்து தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. முன்னே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூரமாக தெரியுது பாருங்கள், அதோட ஸ்டாப் ஆகிரும். இப்போது அதில் இருந்து அப்படியே ரைட் எடுத்து இங்கிட்டு உங்களுக்கு தெரியுதா அந்த தெரியுது பாருங்கள். நான் அதை உங்களுக்கு சிம்பிள் போட்டு காமிக்கிறேன். அந்த சைடெலாம் இப்போ தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க, புதுசாக கட்டியிருக்காங்க. முன்னெல்லாம் அந்த அது வரல தான் இருக்கும். இது பெரிய கோவில், நம்ம ராமசாமி கோவில். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? இங்கே பாருங்கள், எங்கள் ஒரு டிவி டவர்.